இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுரேஷ் சிலை தொடர்பில் நலிந்து ஜேதிச வெளிப்படுத்திய தகவல். யாழில் மேலும் பல புதைகுழிகள். சோமரத்னவை நேரில் அழைத்து வருமாறு சுரேஷ் கோரிக்கை. சீன ஆயுதங்கள் குறித்து முன்னாள் கடற்படை தளபதியை விசாரிக்க வேண்டும். வேலன் சுவாமி வலியுறுத்து. யாழ் கொழும்பு தொடர்ந்து சேவை. வடக்கு ஆளுநரின் முக்கிய கோரிக்கை. எரிபொருள் கியூஆர் நீக்கப்படவில்லை. வெளியான அறிவிப்பு. காபோதா சாதாரண தர பரீட்சை 566 மாணவர்கள் முழு ஏ சித்தி. வடக்கு மாகாணத்தின் சாதனை. மோடி கடுமையான தலைவர். ட்ரம்ப் வெளிப்படை. சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் 9 ஏ சித்திகளை பெற்று புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி மாணவர்கள் சாதனை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். வாய் மூலமாக உணவு உட்கொள்வதை மாத்திரமே சுரேசிலை தவிர்த்துள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் புலனாய்வு பிரிவு பணிப்பாளர் சுரேசிலை வாய் மூலமாக உணவு உட்கொள்வதை மட்டுமே தவிர்த்துள்ளார். மருத்துவ விஞ்ஞான முறைகளினூடாக உடலுக்கு தேவையான திரவ ஆகாரங்கள் அல்லது ஊட்டச்சத்துக்களை பெற்றுக்கொள்வதை சுரேசிலை நிராகரிக்கவில்லை. அத்தகைய மருத்துவ முறையிலான ஊட்டச்சத்துக்களின்றி எவராலும் இவ்வளவு காலம் பட்டினியுடன் உயிர் வாழ முடியாது. முன்னாள் புலனாய்வு பிரிவு பணிப்பாளரின் இந்த முயற்சி பயனற்ற ஒரு செயலாகும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கிருஷாந்தி கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட சோமரத்ன ராஜபக்சவை யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து வந்து எந்தெந்த பகுதிகளில் மனித புதைகுழிகள் இருக்கின்றது என்பதை கண்டறிய வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார நேற்று முன்தினம் செம்மணி மனித புதைகுழியை பார்வையிடச் சென்றிருந்தமை குறித்து நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கிருஷாந்தி கொலை வழக்கில் சோமரத்ன ராஜபக்ச என்பவர் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் இருக்கின்றார். அவர் செம்மணி உள்ளிட்ட இடங்களில் பல பகுதிகளில் பல உடலங்களை தாம் புதைத்துள்ளதாக அவரே கூறியுள்ளார். அதனை அடையாளம் காட்ட தயாராக உள்ளதாகவும் அவர் தன்னுடைய மனைவியூடாக கடிதத்தின் வாயிலாகவும் பல பொது வழிகளிலும் கூறியிருக்கின்றார். அவருக்கு மரண தண்டனை விதித்த போதும் அவர் வெளிப்படுத்தியிருந்தார். சந்திரிகா பண்டாரநாயக்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் எந்தெந்த பகுதிகளில் புதைகுழிகள் இருந்தன என்பதை அடையாளம் காண அவர் முற்படவில்லை. இந்நிலையில் சோமரத்ன என்பவர் இன்னமும் கூட தான் இடங்களை அடையாளம் காட்ட தயாராக உள்ளதாக தற்போதும் கூறிக்கொண்டுள்ளார். மனித உரிமைகள் ஆணைக்குழு அவரை சந்தித்திருக்கின்றது. ஆணைக்குழுவுக்கும் அவர் பல கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். அவர் கூறிய கருத்துக்களை மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிடவில்லை. ஆனாலும் கூட செம்மணி பிரதேசத்தில் தாங்கள் வெறுமனே ஒரு கருவிகள் மாத்திரம்தான். ஆனால் மேல்மட்டத்தில் இருக்கும் பலர் பல 100 சட்டங்களை கொண்டு வந்து அங்கே புதைக்குமாறு சொல்லுவதாக கூறியுள்ளார். இத்தகைய பின்னணியில் செம்மணி மயானத்திற்குள் புதைக்கப்பட்ட சடலங்கள் மாத்திரமல்லாமல் இன்னும் பல இடங்களில் புதைகுழிகள் இருக்கலாம். ஆகவே இந்த அரசாங்கம் சோமரத்ன ராஜபக்சவை யாழ்ப்பாணம் வரவழைத்து புதைகுழிகள் உள்ள இடங்களை அடையாளம் காட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இறுதி யுத்தத்தின் போது ஸ்ரீலங்கா அரசுக்கு கொழும்பு மற்றும் காலியில் அமைந்திருந்த 2 களஞ்சியங்களூடாக சீன ஆயுதங்களை வழங்கியமை தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஜெகநாத் கொலம்பகேயை சர்வதேச பொறிமுறை ஊடாக விசாரணை செய்ய வேண்டும் என பொத்துவில் பொலிகண்டி ஒருங்கிணைப்பாளர் திரு வேலன் சுவாமிகள் கோரிக்கை விடுத்துள்ளார். நேற்று முன்தினம் செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கேட்டு இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், இறுதி யுத்தத்தில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டுள்ளார்கள். இந்த தமிழின படுகொலையை நிகழ்த்திய ஸ்ரீலங்கா அரசுக்கு இலங்கையில் வைத்தே சீனா 2 இடங்களில் இருந்து ஆயுதங்கள் வழங்கப்பட்டதாக முன்னாள் கடற்படை தளபதி கொலம்பகே கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்திருக்கிறார். அவருடைய கருத்து மிகவும் பாரதூரமானது. தமிழ் மக்கள் மீது ஸ்ரீலங்கா அரசு மேற்கொண்ட இன அழிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட ரசாயன ஆயுதங்கள் தொடர்பில் ஏற்கனவே தகவல்கள் வெளிவந்தது. அது மட்டுமல்லாது இறுதி யுத்தத்தில் பாவிக்கப்பட்ட கிளஸ்டர் மற்றும் பொஸ்பரஸ் குண்டுகள் எங்கிருந்து பெறப்பட்டது, யார் அதை வழங்கியிருப்பார்கள் என்பது தொடர்பிலும் முன்னாள் கடற்படை தளபதியை சர்வதேச ரீதியாக விசாரணை செய்ய வேண்டும். செம்மணியில் மனித எலும்புக்கூடுகள் சுமார் 380 தாண்டியுள்ள நிலையில் தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைக்கு செம்மணி ஆதாரமாக இருக்கிறது. அதேபோன்று முள்ளிவாய்க்காலிலும் தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக அழிக்கப்பட்டார்கள். அது தொடர்பிலும் சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் கொழும்பு இடையிலான தொடர்ந்து சேவைகளை அதிகரிக்குமாறும் பயணிகளின் வசதிக்கேற்ப தற்போதைய நேர அட்டவணைகள் மாற்றியமைக்கப்பட வேண்டும் எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் கோரிக்கை விடுத்துள்ளார்.
வடக்கு மாகாணத்துக்கு பெருமளவான சுற்றுலா பயணிகள் வருகை தருவதாலும் பாதுகாப்பான மற்றும் நேரத்தை மீதப்படுத்தும் பயணமாக தொடர்ந்து போக்குவரத்து அமைவதாலும் அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று நடைபெற்ற யாழ்ப்பாணம் கொழும்பு இடையிலான தொடர்ந்து சேவையில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பான விசேட உயர்மட்ட கலந்துரையாடலின் போதே ஆளுநர் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். இதற்கு பதிலளித்த தொடர்ந்து திணைக்கள பொது முகாமையாளர், தொடர்ந்து இயந்திரங்களுக்கான பற்றாக்குறையை சேவைகளை முழுமையாக மீள ஆரம்பிப்பதில் பிரதான தடையாக உள்ளதென தெரிவித்தார். எனினும் புதிய இயந்திரங்களை கொள்வனவு செய்வதற்கான நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், தற்காலிகமாக சேவைகளை அதிகரிப்பது மற்றும் பகல் நேர தொடர்ந்து சேவைகளை ஒழுங்கமைப்பது தொடர்பில் ஆராய்ந்து துரித நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். அத்துடன் யாழ்ராணி தொடர்ந்து சேவையில் அவசியமான மாற்றங்களை மேற்கொண்டு அதனை வவுனியா வரை நீடிப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டது. கடற்றொழில் அமைச்சர் இ சந்திரசேகர் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் ஆகியோரின் இணைத்தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இலங்கை தொடர்ந்து திணைக்களத்தின் பொது முகாமையாளர் ரவீந்திர பத்மபிரிய உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகள் பங்கேற்றமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் வழங்கும் போது QR குறியீடுகளை பயன்படுத்துவதை நீக்குவது குறித்து இன்னும் முடிவெடுக்கப்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மயூர நெத்திக்குமாரகே தெரிவித்துள்ளார். அதன்போது உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் இன்னும் ஏற்ற இறக்கத்துடன் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கிடையில் இன்று உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலையில் மீண்டும் ஒரு சிறிய உயர்வு பதிவாகியுள்ளது. நடைபெற்று முடிந்த கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் உத்தியோகபூர்வமாக வெளியாகியுள்ளன. இதன் அடிப்படையில் வடக்கு மாகாணத்திலிருந்து இப்பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களில் 70.1% கல்வி பொதுத்தராதர உயர்தர பிரிவில் கற்பதற்கான தகுதியை பெற்றுள்ளனர். இம்முறை வெளியான பெறுபவர்களின்படி வடக்கு மாகாணத்தில் 566 மாணவர்கள் 9 பாடங்களிலும் ஏசித்தியை பெற்றுள்ளனர். அத்துடன் அகில இலங்கை ரீதியான மாகாண மட்ட அடைவு நிலைகளின் அடிப்படையில் இம்முறை வடக்கு மாகாணம் தேசிய மட்டத்தில் 8ஆம் இடத்தை பெற்று முன்னேற்றம் கண்டுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற காபோதா சாதாரணதர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் வடக்கு மாகாணம் 69.87% தேர்ச்சியுடன் தேசிய மட்டத்தில் 9ஆம் இடத்தை பெற்றிருந்தது. கடந்த ஆண்டு தரவுகளுடன் ஒப்பிடுகையில் இம்முறை மாணவர்களின் உயர்தரத்துக்கான தேர்ச்சி வீதத்திலும் தேசிய மட்ட தரவரிசையிலும் வடக்கு மாகாணம் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இப்பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களில் 627 பேர் அனைத்து பாடங்களிலும் சித்தியடைய தவறியுள்ளனர். அதிகாரம், செல்வாக்கு மற்றும் அதை செயற்படுத்தும் திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் தனக்கு மிகவும் பிடித்தமான 2 மாபெரும் தலைவர்களாக சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் மற்றும் நரேந்திர மோடி ஆகியோரை டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 12 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆட்சியில் இருக்கும் நரேந்திர மோடி ஒரு சிறந்த தலைவர் மற்றும் கடுமையானவர் என்றும் கூறியுள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் இதுகுறித்து மேலும் கூறுகையில், மோடி மிகவும் சிறந்தவர் என்று நான் நினைக்கின்றேன். ஆம், அவர்கள் சில மிகச்சிறந்த புள்ளிவிவரங்களை அறிவித்துள்ளனர். அவர் போர்களிலிருந்து விலகி இருக்கிறார். அது ஒரு புத்திசாலித்தனமான செயல். அவர் 150 கோடி மக்களின் பிரதிநிதி. உண்மையில் அவர்தான் மிகப்பெரியவர். முன்னர் நம்மை ஏமாற்றி வந்த இந்தியாவுடன் அமெரிக்கா அதிக அளவில் வர்த்தகம் செய்கிறது. நாங்கள் அவர்களுடன் நிறைய வணிகம் செய்கின்றோம். ஆனால் இப்போது நேர்மையாக வணிகம் செய்கின்றோம். முன்பு அவர்கள் எங்களை நன்றாகவே ஏமாற்றி வந்தார்கள். அதற்காக நான் அவர்களை குறை சொல்லவில்லை. அப்படி நடக்க அனுமதித்த முட்டாள் அரசியல்வாதிகள் நமக்கு இருந்தார்கள். ஆனால் இப்போது நாங்கள் நிறைய வணிகம் செய்கின்றோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் நேற்று முன்தினம் இரவு வெளியாகிய நிலையில் புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி மாணவர்கள் சிறந்த பெறுபவர்களை பெற்று சாதனை படைத்துள்ளனர். அந்த வகையில் புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரியின் 11 மாணவர்கள் 9 சித்திகளை பெற்று பாடசாலைக்கு பெருமை சேர்த்துள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுரேஷ் சிலை தொடர்பில் நலிந்த ஜெயதிச வெளிப்படுத்திய தகவல். யாழில் மேலும் பல புதைகுழிகள். சோமரத்னவை நேரில் அழைத்து வருமாறு சுரேஷ் கோரிக்கை. சீன ஆயுதங்கள் குறித்து முன்னாள் கடற்படை தளபதியை விசாரிக்க வேண்டும். வேலன் சுவாமி வலியுறுத்து. யாழ் கொழும்பு தொடர்ந்து சேவை. வடக்கு ஆளுநரின் முக்கிய கோரிக்கை. எரிபொருள் QR நீக்கப்படவில்லை. வெளியான அறிவிப்பு. காபோதா சாதாரண தர பரீட்சை 566 மாணவர்கள் முழு சித்தி. வடக்கு மாகாணத்தின் சாதனை. மோடி கடுமையான தலைவர். ட்ரம்ப் வெளிப்படை. சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் 9 சித்திகளை பெற்று புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி மாணவர்கள் சாதனை. இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.